ஓகே. எடுத்துட்ட விஷயம். இதுக்காக தான் மெயினான இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரேண்டமா ஒரு Instagram அக்கவுண்ட்ல இருந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டு, இதுக்கு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் தென் நெறைய பேர் இதே மாரி அனுப்பிச்ச உடனேயும், ஐ ஜஸ்ட் கிளிக்ட் அண்ட் வாட்ச் த ஹோல் வீடியோ, யூடியூப் வீடியோ. வேறஸ் ஒரு தமிழ் கான்டென்ட் கிரியேட்டர் அவங்க வந்து ஸ்கின் கேர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி 22 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் ஐ கெஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொண்ணு வந்து பண்ணினது நல்ல விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இல்லையான்னு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணியிருந்தால் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. பிகாஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே கரெக்டு. பட் தென் அதில் வந்து நிறைய விஷயங்கள் ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் கொண்டுட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ஆஸ் அ ஃபார்முலேட்டர், ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணின ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ஃபார்முலேட்டராக அஃப்கோர்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரன் பண்ணும்போது, ஒரு ஸ்கின் கேர் பிராண்டை வந்து ஓன் பண்ணும்போது, நவ் ஐ நோ ஹவு திங்ஸ் கோஸ், எப்படி இந்த ரெகுலேஷன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஐ வில் நாட் சே தட் எனக்கு 100% தெரியும்னு, பட் தென் ஐ நோ அட் த மேக்ஸ். ஓகேவா? ஒரு கிளாரிஃபிகேஷனாக அதை ஒரு கிளாரிஃபை பண்ணி புரிதலாக கிளியராக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. 2 பார்ட் ஆஃப் த வீடியோ மட்டும்தான் பேச போகிறேன். மற்றதெல்லாம் மேபி இன் ஃபியூச்சர் வி வில் டாக். பிகாஸ் இது வந்து ரொம்ப பெருசாக போகும். ஓகே, நம்பர் 1 எஸ் வி ஹேவ் ஃப்ரீடம் டு டாக் எனிதிங். பட் தென் பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் சீக்ரெட்ஸ் ஆல்சோ. பட் தென் ஐ எம் ரிவீலிங் ஜஸ்ட் பிகாஸ் தவறான விஷயங்கள் நிறைய பரப்பக்கூடாது, கரெக்டான விஷயங்கள் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நத்திங் எல்ஸ், நத்திங் டு ஹார்ம் வித் எனிபடி. லைக் ஈவன் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் யாரையுமே ஹர்ட் பண்ணுற ஒரு நோக்கத்தில் கிடையாது. ஓகே, ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் கிரியேட்டர்னு இல்லை. பட் தென் இது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. லைக் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் அகேன் போய் செக் பண்ணணும் இல்லையா என்ன பேசுனாங்கன்னு. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஐ வில் புட் சம்வேர் ஹியர். இவங்களோட வீடியோஸ்லாம் நானுமே நிறைய பார்த்துருக்கேன், நல்லா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். டெஃபினெட்லி ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஜெம் பர்சன் தான் ஐ வில் சே. பட் தென் டு பி ஹானஸ்ட், லைக் நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி, அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்க மாதிரி அவங்களும் ஷீ ஹேஸ் ஹர் ஓன் பிராண்ட். ஓகே, ஸோ இன் தட் வே. இன்னொன்று, அவங்க ஷீ இஸ் நாட் லிவிங் இன் இந்தியா, ஷீ இஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ அவங்களோட ஒரு கிளிப்பிங்கை எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்டில் வந்து 1% ரெட்டினால்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறஸ் 1% ரெட்டினால் இல்லை அப்படின்றத. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, யூஎஸில் இல்லீகல் அப்படின்னு. நாட் ஓன்லி இன் யூஎஸ், இங்கேயுமே அதுதான். பட் தென் என்னென்னா, ஒரு பர்சன்டேஜ் ரெட்டினால்னு போட்டுட்டு உள்ள ஒரு பர்சன்டேஜ் இல்லைன்றதை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? ப்ராப்பர் லேபில் தான் கொடுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஐதர் நீங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் நாட் லைக் சிம்பிளாக கண்ணிலேருந்து பார்த்து நம்ம இதில் உளுந்துருக்கா அரிசி இருக்கா அந்த மாதிரி கதையே கிடையாது. இட்ஸ் ரியலி இம்பாசிபிள். மேபி அவங்க வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறதுனால இன்ஹவுஸ் லேப்லலாம் கொடுத்து மேபி செக் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பர்சன்டேஜ் இது இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். அப்படி கண்டுபிடிக்கிறவே முடியாது தான் என்னோட புரிதல்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயமே ஆக்சுவலி பண்ண முடியாதுன்றது தான். அதையும் மீறி பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. லைக் நாட் ஓன்லி யூஎஸ், இந்தியாலேயுமே நிறைய இப்போது பிராண்டடான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் அது இதுன்னு கிடைக்கும், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். பட் தென் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து தெரு ஓரங்களில் போனீங்கன்னா 5 ரூபீக்கு லிப்ஸ்டிக்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேபிள் இருக்காது. ஸோ அதில் தான் என்னன்னாலும் போட்டிருப்பாங்க. லேபிள் இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கோ அதை தான் போடுவாங்க. ஸ்பெஷலி ஓரளவு பெரிய பிராண்ட்ஸ்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது ஆக்சுவலி, அதுதான் உண்மை. ஓகே, நம்பர் 2, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்காக தான் மெயினான இந்த வீடியோவே நான் இப்போ பண்ணுறேன். ஓகே, எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்டி ஒரு ப்ராடக்ட், கிளிசரின் அண்ட் ஒரு பேர் அண்ட் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அண்ட் போட்டிருந்தா அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் வந்து என்னன்றதை மறைக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னதாகவும் அதை வந்து இந்த ஒரு கிரியேட்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் டோட்டலி ராங். ஐ ரிப்பீட் அகேன், இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இந்த அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? இதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ரெட்டினால் 1% கூட ஐ ஜஸ்ட் இக்னோர்ட் இட். பட் செகண்ட் ஒன், இந்த ஆண்ட் போட்டால் பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணாததுக்கு தான் ஆண்ட் போட்டிருக்காங்கன்னாங்களா? அது கிடையாது. பிகாஸ் இந்த ஆண்டுக்கு வெரி தனியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குது. INCI, இன்கி நேம்னு ஒன்று இருக்குது.
நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து தண்ணின்னு சொல்லுவோம், நீலுன்னு சொல்லுவாங்க, வேற ஒரு லாங்குவேஜ்ல பானின்னு சொல்லுவாங்க. இந்தியாலயே பல மொழிகள் இருக்குது. அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் தென் எல்லாத்துக்கும் ஒரு யூனிவர்சலா எல்லாரும் புரியுற மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட் நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்வா அப்படின்னு இருக்கு. ஓகே, அது உங்களுக்கு புரியும்ல. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா காஸ்மெட்டிக் இன்கிரீடியண்ட்டுக்குமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு இன்கி நேம்னு இருக்கு. இன்கி நேம்ன்றது ஐஎன்சிஐ நேம் வந்து இங்க மென்ஷன் பண்றேன். குளோபலி ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது, அதுக்கு ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இன்கி நேம். ஸோ இந்த இன்கி நேம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணி ஆகணும். இஃப் யூ ஆர் ப்ராப்பர்லி லைக் லைசன்ஸ்டு, என்ன ஒரு பாடியாகவும் இருக்கட்டும், லைக் கவர்மெண்ட் பாடிஸில் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் சரி, ப்ரைவேட் பாடியில் நீங்கள் உங்களோட கம்பெனி அப்ரூவ் பண்ணியிருந்தாலும் சரி, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருந்தாலும் இந்த இன்கி நேம் படி தான் உங்களோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பண்ணப்படும் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் இல்லை. லைக் எது வந்து ஜாஸ்தியோ அது ஜாஸ்தியாகவும், எது கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது கடைசி. மோஸ்ட்லி ப்ரிசர்வேட்டிவ் தான் கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த ஆண்ட் விஷயத்துக்கு இப்போ வரலாம். ஸோ கம்மிங் டு த ஆண்ட், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லி ஜியோகார்ட் இசிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்கின் கேர் பற்றி படிக்கிறவங்களுக்கு. இது என்னன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இந்த ஜியோகார்ட் இடிசின்றது வந்து குளோபலி ரெகக்னைஸ்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ட். ஜியோகார்ட் இடிசின்றது ஒரு பேரு தானே தவிர இட்ஸ் நாட் அ சிங்கிள் இன்கிரீடியன்ட். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 to 3 இன்கிரீடியன்ட் அகேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜியோகார்ட் இடிசி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இந்த 4 பென்சின், ஆல்கோஹால், சாலிசிலிக் ஆசிட், சோர்பிக் ஆசிட், கிளிசரினோட காம்பினேஷன் தான் ஜியோகார்ட் இடிசின்ற ப்ரிசர்வேட்டிவ். ஸோ பேசிக்லி இந்த ஜியோகார்ட் இடிசின்னு போடும்போது யூ டோன்ட் நீட் அண்ட். வேறஸ் இதோட காம்பினேஷன் என்ன, நம்ம வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் படி போடாமல் அது உள்ள என்ன காம்பினேஷன் இருக்குது. சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் ஜியோகார்ட் இடிசி தான் நான் வாங்கி என்னோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஜியோகார்ட் இடிசிக்குள்ளே என்னெல்லாம் வந்து காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத வி ஹாவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் த ரெகுலேட்டரி, இல்லைன்னா கவர்மெண்ட் இருந்தோ இல்லை ப்ரைவேட் எங்கே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோமோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். ஃபார் விச் அதனால ஜியோகார்ட் இடிசின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் பென்சின், ஆல்கோஹால், சாலிசிலிக் ஆசிட், சார்பிக் ஆசிட் அண்ட் கிளிசரின் அப்படின்னு வரும். இப்போ என்னன்னா ஒரு 4 இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 4த்துக்கும் நடுவில் ஆண்டுன்னு வரும். விச் மீன்ஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் அப்படின்றத புரிவிக்கிற விதமாக தான் அந்த ஆண்ட் இருக்கு. அப்படின்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்த்துருக்கோம் அப்படின்றது தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வேற அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க. அகேன் இப்போ வந்து ஒரு ரெசிபி வந்து ஒரு குக்கிங் இதில் ரெசிபியில் வந்து காய்கறி பட்டாணி இவ்வளோ, வெஜிடபிள்ஸ் இவ்வளோன்றத சொல்கிற மாதிரி அதுதான் ரெசிபி. வேற அதோட பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து கரெக்டான இன்க்ரீடியன்ட். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பர்சன்டேஜ் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்குவீங்க இல்லையா உங்கள் பிராண்டுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து கவர்மெண்ட், ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி, எஃப்டிஏ, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து லைசன்ஸ் வாங்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் ஒரு 6 இன்க்ரீடியன்ட் இருக்கும். இந்த 6 இன்க்ரீடியண்ட்டுமே இந்தந்த லிமிட், இந்தந்த பர்சன்டேஜில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுத்து தான் நம்ம அப்ரூவல் வாங்குவோம். அவங்க அப்ரூவல் பண்ணினா தான் இது உள்ளே வரும். யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ பேசிக்லி இட் ஒர்க்ஸ் லைக் தட் ஒன்லி. இட் டசன்ட் மீன் தட் ஆண்டு போட்டுட்டா நம்ம பர்சன்டேஜ் போட வேணான்றதுக்கெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் தட் வே அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். வேறஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து கொண்டுட்டு வரணும், ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக லீகலாக எடுத்துகிட்டு வரணும் ஒரு ப்ராடக்டை அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் அப்ரூவல் பிஃபோர் தட். அந்த அப்ரூவலில் பர்சன்டேஜ்லாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ எந்த வகையிலையுமே இங்கே மென்ஷன் பண்ணணும்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் பண்ணுற ப்ராடக்டில் பர்சன்டேஜ் இங்கே கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. அங்கே பர்சன்டேஜ் கொடுத்தா தான் அப்ரூவல் நமக்கு கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, அது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங் விச் யூ செட். பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஓரளவு தெரிகிற நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் எல்லாத்தையோட வெப்சைட் எடுத்து பார்த்தாலுமே
அவங்களோட ப்ரிசர்வேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 4. அதில அண்ட் இருக்கும். இது நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இன்கிரீடியன்ட் வந்து என்ன பெர்சன்டேஜ்ல நீங்க யூஸ் பண்றீங்க, எவ்வளோ லிமிட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாம நம்ம யூஸ் பண்றோன்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது. இதுவும் வந்து இந்த லைசென்சிங் அத்தாரிட்டி யாரு லைசென்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ, எல்லாமே செக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா, லைசென்ஸ்லாம் பெறப்படாம இருக்கும்போது, டெஸ்டிங்லாம் பண்ணாம இருக்கும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்கன்றத விட, சே எனக்கு என்னோட புரிதல் என்னன்னா, பெரிய பெரிய ஒரு சில பிராண்ட்ஸோட நேம்லாம் சொல்லி, இவங்கலாம் இப்படிதான் பண்றாங்கன்றத. அதுல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, பெர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் வரணுன்றதுக்கு எல்லா விஷயமும் பண்ணுவாங்களே தவிர, அ ஒரு லிமிட்டுக்கு மேல யூஸ் பண்ணினால், தே வில் பி அண்டர் சோ அண்ட் சோ பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா வரதான் வேணும். அந்த மாரி சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இத பத்தின கன்செப்ஷனுக்குள்ள போகாமல், இன்ஸ்டெட் இந்த நான் சொன்னேன் இல்லையா? லைசென்ஸ் வந்து வாங்குறது எஃப்டிஏன்றத சொல்லியிருந்தாங்க. ஃபுட் அண்ட் ட்ரக் அது மட்டும் கிடையாது. ஃபுட் அண்ட் ட்ரக்ன்றது மெஜாரிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபுட் ஒன்லி. வேறஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. சென் ஸ்டேட் லைசென்சிங் அத்தாரிட்டி, ஆயுஷ் எக்கச்சக்கமா இருக்குது. அதையும் தவிர்த்து சிறு குறு தொழில்னு சொல்லி, குடிசை தொழில் நெறைய இருக்குது. ஸோ இது ஒண்ணுத்துக்குமே வேற வேற மாரி லீகாலிட்டீஸ் இருக்கு. வேற வேற மாரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் இத பத்தி பேசம்போது இட் வில் பி அக்யூரேட் ஐ கெஸ். இத பத்திலாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் ஃபார்முலேஷன் கோர்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ஃபார்முலேஷன் கோர்ஸ் ஐ அம் ஆல்ரெடி ரன்னிங். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் லைக் இப்போ ஆன்லைன்லயும் பிளான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் 30 days எவ்ரி டே யூ வில் பி கனெக்டட் வித் மீ லைக் லைவ் செஷன். ஆன்லைன்ல நீங்க கத்துக்கிட்டாலும் you will be able to connect with me and you can ask and you will be able to ask as many questions as like this. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணதை ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ பீப்புள். ஸோ இதோட மெயின் இன்டென்ஷன் என்ன, எதுக்காக நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, எதுக்கு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் ஒரு பிராண்ட் வச்சுருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் நான் ஆரம்பிக்கலை. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் வெரி ஸ்க்ராச், நத்திங். இப்போயுமே என்னோட ஐ எம் புஷிங் மை லிமிட் லைக் எனிதிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என்னை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஸோ ஐ சின்சியர்லி வாண்ட் மெனி பீப்புள் டு கம் பேக் டு திஸ் அண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ். எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தனால நான் வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்களும் வந்து பண்ணலாம். இதுக்கு யாரும் தடை பண்ண முடியாது. பிகாஸ் வென் யூ ஆர் யூஸிங் ரைட் வே, ரைட் பாத், ரைட் வேல நீங்கள் பண்ணும்போது இதுக்கு ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ பீப்புள். தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். ஸோ என்னை ஒரு ஆள் வேணான்னு வரக்கூடாதுன்னு நினச்சவங்கள ஐ வாண்ட் தெம் டு ப்ரூவன். இல்லை, இட்ஸ் வெரி ஓப்பன். இட்ஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஓப்பனான ஒரு ஸ்பேஸ். யாருனாலும் என்னன்னாலும் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டெஃபினெட்லி ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் இன் திஸ் பாத். ஸோ அதனால தான். ஸோ இந்த ஒரு கோர்ஸ், ஃபுல் ஃபார்முலேஷன் கோர்ஸில் ஐ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் யூ ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே, லீகாலிட்டிஸ் எல்லாமே. ஸோ தட்ஸ் வை. இன்னொன்று இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஐ வில் பி ஷேரிங் வித் யூ பீப்புள். அன்டில் தென், அன்புடன் பிரியா. பை பாய்.